ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் 14 பற்றி தான். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் ஆனால் ஐஃபோனில் புது புது மாடல் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாடல் வரும்போதுமே என்னை மாதிரி ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேலையை ரொம்ப ஹார்டாக்குற மாதிரி தான் ஒவ்வொரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை ஐஃபோன் 14 வந்திருக்கு. போன தடவை என்ன வந்ததுன்னா ஐஃபோன் 13 இந்த நம்ம டிஸ்பிளே மாற்றினோம்னா ஃபேஸ் ஐடி இஷ்யூ வந்துடும். நம்ம ஒரிஜினல் பாட்டு மாற்றினாலும் சரி, டூப்ளிகேட் மாற்றினாலும் சரி, எது மாற்றினாலுமே அதில் ஃபேஸ் ஐடி இஷ்யூ வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டுபிடிச்சாச்சு, சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த தடவை எது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அதை வாங்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நார்மலாக எல்லாமே ஐஃபோனு நம்ம ஃப்ரண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும், ஐஃபோன் ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் ஐஃபோன் 14 ரிப்பேர் பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டமா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம புதுசாக அப்டேட் போடுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வரும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எல்லா மாடலுமே அப்படி தான். 13, 11, எக்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவையும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணால் செம்ம ஷாக்குங்க. உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் டிஸ்பிளேயும் ப்ராக்சிமிட்டி சென்சார் மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாமே பேக் சைடில் தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே தனியாக வந்துடுது. இந்த தடவை டிஸ்பிளே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. போன தடவை இருக்கிறது இந்த ஒரு தடவை வரும்போது புதுசாக வரும்போது டிஸ்பிளேயோட ஸ்லிம்னஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. சரி, இங்கிட்டு தான் வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேக் டோரை கழட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குமே, அதை நம்ம ஹார்டான குளூ போட்டு உடச்சிருவோமோ, எப்படி நம்ம பின்னாடி போய் வேலை பார்க்குறது, டஃப் கொடுத்துட்டாங்கடான்னு நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் பேக் டோரை கழட்டினா அது தனியாக வருதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஐஃபோன் 4 4S நம்ம கட்டிருப்போம் இல்லைங்களா, டிஸ்பிளே தனியாக முன்னாடி வரும், பேக் டோர் தனியாக பின்னாடி வரும். அந்த டைப்பில் தான் இப்போ இதை கொடுத்துருக்குறாங்க. கலட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே A15 ஸ்டிக்கரு, சென்சாரு, கேமரா எல்லாம் சரி எல்லாமே தனியாக கொடுத்துட்டாங்க. எப்பயுமே அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் காயில் ஃபோனோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த தடவை என்ன ஆகுதுன்னா அது பேக் டோரோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ரேமு, கேமரா கொண்டாங்க ஃப்ரேமு, அந்த கிரில் மெட்டல் எல்லாமே போர்டில் மொபைலில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த தடவை பேக் டோரில் கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, பேக் டோரை மாற்றுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. ஏன்னா போன தடவைலாம் நம்ம இது வரைக்கும் வந்த மாடல் எல்லாத்துலேயுமே எக்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 8+லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் டோரை கழட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு லேசர் மிஷின் வந்தது. லேசர் மிஷினை வச்சு நம்ம கழட்டி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை அந்த லேசர் மிஷினுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா பேக் டோர் தனியாக வந்துடுது. ஸோ பேக் டோர் மாற்றுற வேலை ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நான் கேமரா எல்லாத்தையும் மாற்றி போட்டு, பேட்டரியெல்லாம் மாற்றி போட்டு செக் பண்ணேன். மற்ற மாடலில் இருக்கிற மாதிரி இதில் எல்லா பிரச்சனையும் வருது. பட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃப்ரண்ட் கேமராவை மாற்றி கீத்தி போட்டு பார்க்கும்போது ஒரு தடவை மாற்றி போட்டு எரர் ஆகி கேமராவே ஓப்பன் ஆகலை. திரும்பவும் ஒரிஜினல் கேமராவை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அப்பயும் ஓப்பன் ஆகலை. ரைட்ரா, இதுதான்டா பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் அப்டேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி 16 அப்டேட் பண்ணி பார்த்தேன். அதுவும் சரியாயிடுச்சு. ஏன்னா அது ஈஸியாக இருக்குது, இப்போ கேமராவை மாற்றிக்கலாமா அப்படின்னு தான் நினச்சேன். ஐஃபோன் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. நான் ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்தேன். ஐஃபோன் 14 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதாவது இந்த 7க்கு அப்புறம் வந்த ஐஃபோன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாகி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க ஒர்க் பண்ணுறது. இந்த தடவை ஐஃபோனு கொடுக்கும்போது கொஞ்சம் வேலையை ஈஸியாகிட்டாங்க. பேக் டோர் மாற்றுற வேலை ரொம்ப ஈஸி. ஸோ ஓவரால் என்னையை கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 14 பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 7 வந்ததுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா டிஸ்பிளே தனியாக வந்துடுது, பேக் டோர் தனியாக வந்துடுது, மதர் போர்டு தனியாக இருக்குது. மதர் போர்டை பற்றி பேச மறந்துட்டேன். மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குற மாதிரி டபுள் லேயர் ரப்பர் போர்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்னொரு போர்டு 2 போர்டு ஒட்டின மாதிரி ஒரு போர்டு இருக்கும், மதர் போர்டு இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 13 Pro Max இதுக்கெலாம் அப்புறம் வந்த ஒரு ஃபோனில் இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தாங்க. முக்கியமாக பேக் டோரை ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்னும் நிறையா வீடியோ போட போகிறேன், எல்லாம் தமிழ்லேயே போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் எல்லா வீடியோவும் ரிவ்யூவில் நீங்கள் சில இது ரிப்பேர் ஹையர் லெவல் மாடல் ரிப்பேர்லாம் பண்ணுறது நீங்கள் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ தான் பார்த்துருப்பீங்க. நான் தமிழ்லேயே பண்ணி போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.